வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் குடும்பங்களுக்கு நடுவில் வர பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் ஒரு தீர்வோடு வந்திருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கணவனுக்கும் மனைவிக்கும் அதிகமாக சண்டை வர்றதுக்கு காரணமே புரிதலின்மை தான். நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக பேசுனீங்கனாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருக்குமே ஒரு சின்ன புரிதல் கூட மனைவி கிட்டேயோ இல்லை கணவன்கிட்டேயோ கிடைக்க மாட்டேங்குது. அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் பேசுனீங்கனாலே உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். அதை மீறியும் சண்டைகள் வருது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா வீணாக வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. அப்படி இது யாரோட மந்திரம்னா, தேவி லலிதா திரிபுர சுந்தரியோட மந்திரம். இந்த மந்திரத்துக்கு பயங்கரமான சக்தி உண்டு. தேவி லலிதா திரிபுர சுந்தரியோட படை தளபதி தான் நம் அன்னை வாராகி. ஸ்ரீசக்கர பீடத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கும் தேவி தான் லலிதா திரிபுர சுந்தரி. அந்த அன்னையோட மந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் வரும். இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை வேணால் சொல்லலாம், கணக்கு கிடையாது. பிரச்சனைகள் இருக்கும் காலகட்டத்தில் 108 முறை மந்திர ஜபம் பண்ணுறது பலன் கொடுக்கும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகிக்கும் போது குடும்பத்துக்குள்ள உறவுகள் பலமாகும், புரிதல் வர ஆரம்பிக்கும். இந்த தேவி ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவங்க. இருக்கிற அனைத்து அம்பிகையின் அம்சமே லலிதா திரிபுர சுந்தரி தான். இந்த மந்திரம் தேவியோட மூல மந்திரம். தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லும்போது இந்த மந்திரத்தினோட சக்தி இன்னும் அதிகரிக்கும். நம்மளோட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம இந்த பூஜையை செய்கிறங்காட்டி அன்னையோட அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராது. கணவன் மனைவி கண்டிப்பாக ஒற்றுமையோட கடைசி வரைக்கும் புரிதலோட வாழ்வீங்க. இந்த மந்திரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.